எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி மேடம்? சூப்பரா. நம்ம எல்லாமே மைசூர் போயிருந்தோம். ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது மேடம்? பிடிச்சிருந்ததா? இருந்தது. மலைக்கோட்டையில் பெருமாளை பார்த்துட்டு அவர் வந்து வைரமுடி கிரீடம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நாங்க சென்னைக்கு வந்தோம். புதன்கிழமை வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இப்போ வந்து வீடியோக்கு வந்துட்டோம். ஏன்னா மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லணும் இல்லையா, அப்டேட் பண்ணோம் இல்லையா. அதுக்கு ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஒரு பிளான்ல இருந்தோம். ஸோ அந்த மாதிரியே நல்லா சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். அங்கே போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து நல்ல பிளெஸிங் உங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து நாங்கள் வந்து வேண்டிட்டு வந்திருக்கோம். மெயினாக லைவ் போட்டுகிட்டே இருந்தோம். ஏன்னா அந்த பிளெஸிங், கடவுளோட பிளெஸிங் நம்மளோட பீப்புள்ஸ்க்கும் ரீச் ஆகணுன்றதுனால நாங்கள் எல்லாமே ரொம்ப பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. மலைக்கோட்டையில் மைசூரில் வந்து நீங்கள் சாமியோடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை பார்த்து நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க பசங்க, இந்த சவுத்தில் ஏன் போட மாட்டீங்க, எப்போ மேடம் போட போறீங்க கேட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு சைட்டு போட்டு அது முடிச்சிட்டோம். நல்லபடி போன வருஷம் போட்டு முடிச்சிட்டோம். ஓகே. இதே நெல்லிக்குப்பம் ரோடு தான். இப்போ அதே நெல்லிக்குப்பம் ரோட்ல வந்து கீழூர் வில்லேஜில் போட்டுருக்கோம். ஓ சூப்பர். இப்போ நெல்லிக்குப்பம் ரோடுனா நம்மளோட கூடுவாஞ்சேரி சொல்றீங்க நீங்க? எஸ், கூடுவாஞ்சேரியில் இருக்கிற நெல்லிக்குப்பம். சூப்பர் மக்களே. இப்போ சவுத் சைடில் வந்து நமக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இப்போ கேட்டாங்க கூடுவாஞ்சேரியிலலாம் போடுங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து கூடுவாஞ்சேரியில் நம்மளோட தனிகை சூப்பரான ஒரு சைட்டு போட்டிருக்காங்க. ஓகே மேடம், இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி சைட்டில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆஃப் அம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, என்னெல்லாம் இருக்கு மேடம் சொல்லுங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல. அதாவது 10 மினிட்ஸ் ஒரு சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் எங்க பெரிய குடுவாஞ்சேரி சிட்டியே இருக்கு 10 மினிட்ஸ்ல. ஓகே. அப்புறம் குடுவாஞ்சேரி ரயில் நிலையம் இருக்கு. ஓகே. அப்புறம் கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாமா மேடம்? ஆமா மேடம். சூப்பர் மேடம். 10 மினிட்ஸ்ல நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் 10 நிமிஷத்துல போகிறது பெரிய விஷயங்க. ஏன்னா நாங்கள் வந்து பொஷாவரத்துல இருந்து பெரம்பூருக்கு வரனால இட் டேக் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது. பட் 10 நிமிஷத்துல குடுவாஞ்சேரி செக் பண்ணிக்கலாம், டைமிங் கூட செக் பண்ணிக்கலாம். அவ்வளவு சீக்கிரமா வந்து போறதுக்கு இருக்கு. சாப்பிட்டாச்சு சார். மாரியப்பன் சார். மேடம் உங்களை மாரியப்பன் சார் வணக்கம். மாரியப்பன் சார் சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நலமா இருக்கீங்களா கேக்குறேன். நான் நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் பாருங்க. சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே மேடம், இப்போ 10 மினிட்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க. 15 மினிட்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்போம். 15 மினிட்ஸ்ல நம்ம 15 இப்போ 10 நிமிஷத்துல இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டி ரோடு இருக்கு, ஓஎம்ஆர் ரோடு எல்லாமே இருக்குன்னு. அடுத்தது 15 நிமிஷத்துல போற எந்த ஏரியானா கிளாம்பாக்கம் பேருந்து புதுசா போட்டிருக்காங்களா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. வண்டலூர் ஜூ போகலாம். அப்புறம் கிரானைட் பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சூப்பர். அடுத்தது வந்து மறைமலை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தேவைப்படுது. எங்க ஊருக்கு போனாலும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ ஹார்ட் ஆஃப் த சிட்டின்ற மாதிரி இப்போ கிளாம்பாக்கம் ஆயிடுச்சு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்னா அப்போ நம்மளோட சைட்டோட வேல்யூ பாருங்க எவ்வளோ ஒரு ஹை ஆயிட்டே போகும்னு சொல்லிட்டு. ஓகே மேடம், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம சைட்ல பெஸ்ட் மனையின் சிறப்பம்சம் சொல்லுங்க. நம்ம எப்பவுமே நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டி தாங்க நாங்கள் கொடுப்போம். அப்படின்னா ஃபுல்லா ஃபென்சிங் இருக்கும், தார் ரோடு இருக்கும், 30 அடி 23 அடி அந்த ரோடு தான் போட்டிருப்போம். அப்புறம் லைட்ஸ் போட்டு தண்ணி போட்டு எல்லாமே நீட்டா நம்ம வந்து வாட்ச்மேன் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து அங்க இருப்பாங்க. ஓகே மேடம், இது வந்து ஜெனரலா நம்ம பண்ணிக்கிறோம். ஜெனரலா பண்றது. மனையின் சிறப்பம்சம் வந்து மனையின் சிறப்பம்சம் தான் அதே மேடம். ஆல்ரெடி நான் இப்பதான் நான் சொன்னேன், ஓஎம்ஆர் ரோடு இருக்கு, ஜிஎஸ்டி ரோடு இருக்கு, அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ் இருக்கு. தொடர்ச்சியா நமக்கு ஷேர் ஆட்டோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்தோடனே உங்களுக்கு பஸ் இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு. ஓகே. வேற என்ன தேவைப்படுது சொல்லுங்க. அப்புறம் இந்த தண்ணி என்ன மேடம் சொன்னீங்க? கீழூர் மேடம். கீழூர். இன்னொரு விஷயம் வந்து ஒரு சைட் போடும்போது அப்புறமா தான் அந்த சைட்ல வந்து ஊர் உருவாகம் சொல்லுவாங்க. சில சைட்ல நாங்க போடும்போது காலிமான இடத்துல தான் நாங்க இடம் போட்டுருவோம். அதுக்கு மேற்பட்டதான் ஊரே உருவாகாங்க. எஸ். பட் இந்த டெக்ஸ்டிலிட்டி வந்து என்ன ஒரு சிறப்பம்சம்னா ஊருக்குள்ளவே சைட். சூப்பர் மேடம். ஊருக்குள்ள போய் தான் சைட்டே இருக்கு. அதான் நம்ம வந்து ஊரை உருவாக்க வேண்டியது இல்லை. ஆல்ரெடி ஒரு ஊர்ல வந்து பெரிய ஜனத்தொகை வந்து வருஷங்காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே இண்டிபெண்டன்ட் பங்களா கட்டிட்டு இருக்காங்க. எங்க சைட்டு பக்கத்துலயே ஒட்டுனா மாதிரி, எங்க சைட் கூட ஒட்டுனா மாதிரி வீடுங்க வசிக்கிறாங்க. பெரிய எல்லாமே புது வீடா கட்டி இருக்காங்க. அங்கேயும் நம்ம சைட் போட்டிருக்கோம். சோ நீங்க வந்து ஒரு ஊரை உருவாக்க வேண்டியது இல்லை. உருவான ஊருக்குள்ளவே நீங்க வீடு கட்டிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் வந்து ஒரு ஊரை நம்ம உருவாக்கணும்னா மக்கள் போய் ஃபர்ஸ்ட் அங்க வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு ஊரே உருவாக்க முடியும். இது ஒரு ஊரு உள்ள நம்ம சைட் இருக்கு. சோ நீங்க எல்லாமே வந்து சூப்பரான ஒரு இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து வெறும் காலி மேடம் போவோம். அப்புறம்
இருக்கும். பக்கத்துலயே ஒரு வீடு நம்ம இடம் வாங்கி கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் மேடம், சூப்பர், செமையா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து மக்கள் கிடைக்குது, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கி வச்சுட்டா கூட நம்ம பிள்ளைங்க படிச்சு முடிச்சு எப்படி ஜிஎஸ்டி ரோட்ல வீடு வேலை வாங்கி போவாங்க, அப்போ அவங்களுக்கு வீடு கட்டிக்கலாம். கண்டிப்பா வந்து தணிக்கையில இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க உங்க எல்லாருக்குமே. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சைட் வந்து கூடாஞ்சேரி டெக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிற இடம் வந்து நம்மளோட கூடுவாஞ்சேரி. ஸோ அதனால நம்ம சைட்டோட இடம் பேரே பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி டெக் சிட்டின்னு தான் நாங்கள் இம்ப்ரூவ் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த கூடுவாஞ்சேரி ஓகே பாருங்க, மெயினாக வந்து ப்ரைஸ் மேடம் கண்டிப்பா அவங்க பிரைஸ் சொல்றோம். பிரைஸ் கேட்போம். அதோடைய ப்ரௌச்சர்ஸ் நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே வந்து அதோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறோம். ரேட் ரொம்ப ரீசனபிளுங்க. அங்கெல்லாம் வந்து 4000, 3000, 3500 இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2575. 2575. எஸ், 2575 ரூபா. மேடம் நான் வந்து ஆக்சுவலா ஆன் ரோட்லேயே ஒரு சைட்டு பார்த்தேன் கூடுவாஞ்சேரியில 4300. நம்ப மாட்டீங்க, நீங்க சைட்ல வர வழியிலே அங்கே நிறைய சைட்ஸ் இருக்கு. பட் நீங்க இறங்கி கூட கேட்கலாம், 4000, 3000க்கு கம்மி இல்ல. பட் எப்படி எதுக்கு நம்ம அவ்வளவு ரேட் கொடுத்து வாங்குறது? இவ்வளவு கம்மி ரேட் வாங்கிட்டு நம்ம பெருசாவே வாங்கலாம். இந்த ரேட்டுக்கு, அதாவது நம்ம 4000 சம்திங் கொடுத்து வாங்குறது, சின்ன ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது இவ்வளவு கம்மி ரேட்ல இருக்கு. இதை நீங்க பெருசாவே இடம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. சூப்பருங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை பாத்தீங்கன்னா 2575 ரூபாய், 2575 தான். ஓகே, லோன் பண்ணி கொடுக்குறீங்க. லோன் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஐடி மக்கள் வந்து ஐடி காட்டணுன்றதுனால சில பேர் லோன் வாங்க, சில பேர் கேஷ்ல வாங்குறாங்க. பட் லோன் வந்து நம்ம 70% பண்ணி தரோம். ஓகேங்களா? நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா 90% லோன் பண்ணி தரோம். ஓகே மேடம், 70யா இல்ல 80யா மேடம்? நீங்க கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஐடி பீப்புள்ஸ்னால 70 இருக்கும். பேப்பர்ஸ் நல்லா கிளியரா இருந்துச்சுன்னா 80% லோன் பண்ணி தரோம். சூப்பர். ஓகே, சோ சிவில் இல்லாம பேப்பர்ஸ் கிளியரா இருந்தா தாராளமா 82 ஜஸ்ட் பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றோம்னா ஈஸியா வந்து அவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஐடி மென்ஷன் பண்றோம். பட் யார் வேணாலும் நம்ம லோன் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஐடி பீப்புள்ஸ் மட்டும் நாங்க டார்கெட் பண்ணவே இல்லை, எல்லா பீப்புள்ஸ்க்கும். நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ்ல இருந்து என்ன வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா செட்டுமே. பாலாஜி பொன்னுசாமி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க வாங்குங்க, உங்க ரிலேட்டிவ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். பாக்கத்தோட விட்டாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லுங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் நாங்க இடம் போடுறோம். கண்டிப்பா வாங்க சார். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, வாடிக்கையாளர்களே தெய்வம். எங்களுடைய வாடிக்கையாளர் தான் எங்களுடைய தெய்வம். கண்டிப்பா சார். அவங்களாலதான் நாங்க இவ்வளவு வளர்ச்சி ஆயிருக்கோம். அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் நாங்களும் கொடுத்து அவங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு அவங்க லைஃப்லயும் வந்து நல்ல வசதி வாய்ப்போட ஒரு லட்சாதிபதியோ கோட்டீஸ்வரரை நாங்க உருவாக்கி இருக்கோம். எப்படி நாங்க உருவாக்குனோம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்மி பட்ஜெட்ல இடத்த வாங்கினவங்க இப்ப வந்து அதை வந்து 5-6 மடங்கு எக்ஸ்ட்ரா வைக்கும் போது அவங்க ஒரு கோட்டீஸ்வரரை தான் ஆக்குறாங்க. எங்க கிட்ட வந்து நாங்க 36 வருஷமா இருக்கோம் ஃபீல்டுல. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து புட்லூர்ல எல்லாம் கம்மி ரேட்ல வாங்கினவங்க இப்பெல்லாம் நல்லா லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. நான் சொல்றது ஒரு சின்ன ஏரியா மட்டும். பட் அவங்க 2 கிரவுண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா பாருங்க. ஸோ வந்து மக்களாகிய நீங்களே எங்களுக்கு தெய்வமா நினைக்கிறோம். நீங்கள வந்து ஆதரவு கொடுக்கணும், எங்க கிட்ட இடம் வாங்கணும். தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காகவே சர்வீஸ் பண்ணவே இருக்கு. கிட்டத்தட்ட 37 வருஷமா மக்களுக்கு சிறந்த இடத்தை தேர்வு செய்து குறைந்த விலையில ரீசனபிளா எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா பண்ணி மக்களுக்கு தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க சேர்மன் கிள்ளிவர்மன் சாரும் 2 MDs அசோக்குமார் சார், மணிகண்ட சுப்பையா சார், இவங்க எல்லாமே ரொம்ப கிராண்டா ஒரு சொத்தை எடுத்து இருக்கா எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி சுத்தமான ஒரு சொத்தை உங்க கையில கொடுக்குறாங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டே கூட வாங்கலாம். ஜஸ்ட் வந்து நீ எவ்வளோ என்னுடைய கஸ்டமர்லாம் வந்து இடம் பார்க்காமே வந்து ஸ்கெட்ச் மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கெட்ச் மட்டும் அனுப்பிட்டு அதுல புக் பண்ணிட்டு அப்புறமா வந்து இடம் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி என் கஸ்டமர்லாம். ஏன்னா அவ்வளோ ட்ரஸ்டட் கம்பெனி எங்களுக்கு. தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் 37 வருஷம் சர்வீஸ் பண்ண சும்மா இல்லை. எங்க கிளிவலன் சார் வந்து ஒரு நேர்மையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தெய்வ பக்தியும் கொண்டவர். ஜுவல் வாங்கி பூட்டி வச்சாலும் அது ஏறும் இறங்கும். ஆனா மண்ணு மட்டும் வாங்கி போட்டீங்கன்னா எப்பவுமே ஏறுமுகம் தான், அது இருமுகமே கிடையாது. ஜுவல் வாங்கினாலும் ஏறும் இறங்கும், உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மண்ணில் நீங்க வந்து இடம் வாங்கி போட்டீங்கன்னா ஏறுமுகம் தான். ரெண்டுமே தாங்க, கோல்டு அண்ட் லேண்ட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்யூ ஏறுது இறங்குது. பட் அதே வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட இது பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன்ல தான் இருக்கும், தவிர டவுன் என்னைக்குமே ஆகாது லேண்டை பொறுத்த வரைக்கும். நாங்க இதே கூடுவாஞ்சேரியில
2 years before 1800 தான் போட்டு சேம் நெல்லிக்குப்பம் ஆன் ரோட்ல இதே நெல்லிக்குப்பத்துல அதே இடத்துல இப்போ இடம் வாங்க போனா அப்படி ட்ரிபிள் ஆயிட்டு இருக்கு. நாங்க ஏக்கர் கணக்குல வாங்குறோம். ஒவ்வொரு ஏக்கருக்கு வந்து 3 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படியே ஆச்சரியமா இருக்கு 2 இயர்ஸ்ல எப்படி வளர்ச்சி. ஸோ ஜிஎஸ்டி ரோடுக்கு அந்த ஒரு மவுசுன்னு சொல்லலாம். அது சென்னையுடைய தலைநகரம் மாதிரி இப்போ மாறி. மெயினா அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தது ரொம்ப டபுள் ஆயிடுச்சு. நல்லா ஏறி கோயம்பேடு மாதிரி ஆயிடுச்சு மேடம். ஆமா கோயம்பேடு. நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, உங்க பிள்ளைக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க தங்கைக்கும் யாருக்கு வேணா ஒரு சொத்து வந்து குடும்பச்சீரில் வாங்கி கொடுங்க. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு வீடு கட்டிட்டு போனாலும் சரி, இல்ல வாங்கி வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் 2 வருஷம் நீங்க கை மாத்தி விட்டாலும் பல லட்சங்களை வந்து கையில பார்க்கலாம். ஓகே மேடம், என்னோட டவுட், கோல்டு காயின் கொடுப்பீங்களா? இப்போ வந்து இல்ல நம்மளோட கிளைண்ட்ஸோட டவுட். சரி, நம்ம வந்து பெண்களுக்கும் சரி ஆணும் எல்லாருக்குமே கோல்டு வேணும். ஸோ நான் அவங்க எல்லாருக்குமே வந்து யாரு நீங்க புக் பண்ணாலும் 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தரும். தட் இஸ் ஒரு மாசத்துக்குள்ளே உங்க சேல் முடிச்சிட்டீங்கன்னா, இல்ல வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அக்ரிமெண்ட் 1 lakh கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா 1 lakh 1 கிராம் ஆஃப் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயா பண்றோம். நீங்க வந்து அக்ரிமெண்ட் போடணும். 1 lakh 2 lakhs கொடுத்து அக்ரிமெண்ட் பண்ணி நீங்க இடம் வந்து பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிளாட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க புக் பண்ணிட்டு 3 days to 1 week குள்ள நீங்க அக்ரிமெண்ட் 1 lakh கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டா உங்களுக்கு பேர்ல அது அக்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க. பாண்ட் பேப்பர்ல டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க லோன் போறீங்களா இல்ல கேஷ்ல போறீங்களான்றது ஒரு 15 days to 1 month குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீயா தரும். சினி சார் வணக்கம், சதீஷ்குமார் சார் வணக்கம். ஸோ லேண்ட் வாங்குற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீடியோஸை வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். எங்கள் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். யாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுருக்கேன் சார். ஸோ மாரியப்பன் சார் சாப்பிட்டா. மாரியப்பன் சார் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாலாஜி சார். ஸோ எல்லாரும் நம்ம வீடியோஸ் பார்த்து ரொம்ப எங்களுக்கு பர்சனலாகவும் நல்ல மெசேஜஸ்லாம் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக ராஜாராஜன் சார் வணக்கம். அண்ட் வந்து கண்டிப்பாக குடுவாஞ்சேரி சவுத் சைடில் சூப்பரான ஒரு மனை போட்டிருக்கோம் மேடம் சொன்ன மாதிரி. ஏன்னா சவுத் சைடில் இடத்தை எடுத்து போடுறதே பெரிய விஷயம். எஸ், ஏன்னா கரெக்டான அங்கே வந்து அப்ரூவ்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ரூவ்டான நிறைய பேர் அங்கே போட்டிருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் அப்ரூவ்டே கிடையாது. அது டிடிஸ். அண்ட் வந்து நார்த் சைட்லேயும் போட்டிருக்கோம் மேடம். அதையும் நம்ம சொல்லிடலாம். நார்த் சைட் சொல்லி முடிச்சிடறேன். அதெல்லாம் நல்லா அப்ரூவ்டு கிடைச்சி ஒரு சைட்டை உருவாக்கி எப்படி ஒரு சின்ன குழந்தை எடுத்து வளர்த்து கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ இடத்த வாங்க சும்மா நினச்சிக்காதீங்க. ஏதோ சைட்டு போடுறாங்க, வாங்க பாருங்க, இடம் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து நினைக்காதீங்க. அதுக்கு எவ்வளோ நாங்கள் சிரமப்படுறோன்னு எங்கள் கடவுளுக்கு தான் தெரியும். ஃபைன் சார். பெரியசாமி சார், ஹவ் யூ சார்? சாரி, நேற்று உங்களுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன், சில இஷ்யூனால பேச முடியல. அந்த டைம் மீட்டிங் இருந்தது. நான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் சார், நான் கால் பண்ணுறேன். சார்லாம் வந்து ரெகுலர் வாட்ச் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ் கிட்டேயும் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இடம் சூஸ் பண்ணி போடுறோம். அந்த சூஸ் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மணியை நீங்கள் வாங்கிக்கோங்க. லோன் மெயினாக லோன் பண்ணி தரோம். மெயினாக வந்து நிம்மதி மேடம். அது மட்டும் இல்லை நிம்மதி மேடம், இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைம்ல டக்குன்னு நடக்கிற விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு தேடி வந்திருக்கு. நீங்க இடம் வாங்குற ஒரு மைண்டே இருக்காது, இல்லை எண்ணமே இருக்காது. இடம்லாம் எங்க நம்ம வாங்க போறோம். பட் நீங்க இதுக்குல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இடம் வாங்கணும்னு நினைங்க, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கும். நீங்க ஆசைப்பட்டா கிடைக்கும். நீங்க எங்க எப்படி நினைச்சீங்கன்னா கிடைக்காது. உங்ககிட்ட ₹1 இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும் சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, தானா வந்து பணம் அமையும். நீங்க ஆசைப்படணும், முதல்ல விருப்பப்படணும், முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும். அந்த நம்ம ஒரு கோல் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இங்க இந்த வருஷத்துல ஒரு இடம் வாங்கணும்னு வைங்க, கண்டிப்பா அது நடக்கும். கடவுளோட பிளெஸிங்கால கண்டிப்பா நடக்கும். எனக்குதான் வந்து எல்லாருக்கும் ஃபைனான்சியல் இயர் தொடங்கியிருக்கு. ஏப்ரல் மாதம் நல்லா இருக்கு. இந்த டிசம்பருக்குள்ள நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைங்க, உங்களுக்காக நாங்க லோன் பண்ணி தரோம். உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் ஒரு பாதி அமௌண்ட் கட்டிடுறோம் மேடம், கொஞ்சம் டைம் கொடுங்கனாலும் அந்த சப்போர்ட்டும் நாங்கள் பெட்டியில் வந்து பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக மக்களே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஒரு அருமையான சைட்டை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அழகாக கையில் கொடுக்குறோம். நீங்கள் ஊரை உருவாக்க வேண்டியதில் ஏற்கனவே ஊரில் தான் நாங்கள் சைட்டை போட்டிருக்கோம். எங்கள் சைட்டு பக்கத்துலேயே வீடு, சைட்டில் ஒட்டின மாதிரி எல்லாம் பங்களா டைப்பில் வீடு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்படுவீங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டரில் தான் சைட்டே இருக்குது. அருமையான சைட்டு, மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு.
நமக்கு கூடுவாஞ்சேரி இங்கேயும் இருக்கு, சவுத் சைட்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு நார்த் சைட்லயும் ரெட்டில்ஸ்ல இருக்கு, மீஞ்சூர்ல இருக்கு, பொன்னேரியிலேயே 3 சைட் இருக்கு. இப்போ லோ பட்ஜெட்ல பழவேற்காட்டுல போட்டிருக்கோம் 400ல. அது வந்து இன்னொரு வீடியோ நாங்க இன்னொரு நாள் போடுறோம். இந்த சவுத் சைட்ல வந்து அச்சரப்பாக்கம் போட்டிருக்கோம். மேல்மருவத்தூர் இருக்கு இல்லையா, அச்சரப்பாக்கம் அங்கேயும் லோ பட்ஜெட்ல 300 அந்த ரேஞ்சில் போட்டிருக்கோம் 299ல. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட் தேவையோ இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நம்பர் நீங்க வந்து மெசேஜ் பண்ற நம்பர் நாங்க கொடுக்குறோம். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான நம்பர் வேணா சொல்லலாமா, டைப் பண்ணலாமா? நம்பர் வேணா சொல்லுங்க, நோட் பண்ணிக்கோங்க. மஞ்சு மேடம் நம்பர், என் நம்பர் நான் கண்டிப்பா டைப் பண்றேன். என் நம்பர் மோஸ்ட்லி அதுலயே நான் போடுவேன். வந்து ரொம்ப நம்பரை வந்து வெளியிட மாட்டாங்களாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். என்னோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணல, என் நம்பர் எடுத்துக்கோங்க 9791118657. ஒருத்தர் டைப் பண்ணி அனுப்புறாரு. சந்தோஷ். என் நம்பர் எடுத்துக்கோங்க சார், வேலு 9 சார். 88406511 9884065111 98 தமிழ்ல வேற சொல்ல 65 19 மறந்துட்டேன். 988 4 0 65 ஓகே. ஸோ மேடம் நம்பர் சொல்லியிருப்பாங்க, நோட் பண்ணிருக்கீங்க. மேடம் கால் பண்ணாத எனக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்றேன். சரி, ஓகே. இல்ல ஜோக். கண்டிப்பா வந்து நீங்க எந்த டைம்லனாலும் எங்களுக்கு லேண்ட் விஷயமா நீங்க மெசேஜ் எப்ப வேணாலும் எங்களுக்கு லேண்ட் விஷயமா நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்க உடனே எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த ஏரியால வேணாலும் நீங்க வந்து ஃபோன் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு வேப்பம்பட்டில கூட இருக்கு, நமக்கு திருவள்ளூர்ல கூட இருக்கு, பீச் பக்கம் எல்லாமே இருக்கு. பீச் பக்கம் பீச். அது வந்து உங்களுக்கு ஒரு மண்டே போடுறோம். மண்டே ரொம்ப கம்மி பட்ஜெட், சரணாலயம் எல்லாமே இருக்கு. அனைவருக்கும் நன்றி. இனிமேல் வாட்ச் பண்ற மக்களுக்கும்